வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. வெறும் ஒரு வெற்றி கதைய மட்டும் நாம பார்க்க போறது இல்லங்க. வறுமை, தொடர் தோல்வி இதையெல்லாம் தாண்டி சரித்திரம் படைச்ச ஒருத்தரோட உண்மை சம்பவத்தை தான் நாம அலச போறோம். குறிப்பா ஒரு சரியான வழிகாட்டுதல், ஒரு நல்ல குருவோட சப்போர்ட் ஒருத்தரோட தலையெழுத்தையே எப்படி மாத்தி போடும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். பல வருஷமா எழுதின எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆன ஒரு பையன் எப்படி ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ற அளவுக்கு ஒரு PhD ஸ்காலரா மாற முடியும்? கேக்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த அசாதாரணமான பயணம் எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருந்த அந்த விடாமுயற்சி என்ன அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம். இந்த மொத்த சம்பவத்தோட அடிப்படையே இதுதாங்க. நல்ல ஆசிரியர்களை கடவுள் தான் உருவாக்குறாரு. இங்க ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் சங்கிலி நடந்திருக்கு. போடியில வேலை செஞ்ச ஆசிரியரி ஜெயஸ்ரீ மேடம் தன்னோட மாணவன் வேலுசாமிய GCT கோயம்புத்தூர்ல இருக்கிற டாக்டர் சுரேந்திரன் சார்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. தன்னோட மாணவனை இன்னொரு சிறந்த குரு கிட்ட ஒப்படைக்கிற அந்த தருணந்தாங்க இந்த பெரிய வெற்றி பயணத்தோட முதல் புள்ளி. பகுதி 1, ஒரு எளிய தொடக்கம். வேலுசாமியோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அடிப்படை வசதிகள் கூட கிடையாது. ஆனா அந்த வறுமை அவரோட படிக்கணுங்கிற ஆசைய கொஞ்சம் கூட குறைக்கல. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பா படிச்சு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட 2018ல GCE போடியில தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை முடிக்கிறாரு. அப்போ அவரோட மார்க் எவ்ளோ தெரியுமா? வெறும் 6.5 CGPA மட்டும்தாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு தொடக்கம்தான். ஆனா இந்த டைம்ல தான் ஜெயஸ்ரீ மேடமோட வழிகாட்டுதலால அவரோட வாழ்க்கையே மாத்த போற டாக்டர் சுரேந்திரன் சார அவர் மீட் பண்றாரு. பகுதி 2, போராட்ட காலங்கள். சுரேந்திரன் சாரோட கைடன்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணுங்கிற பெரிய கனவோட வேலுசாமி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரியாலிட்டி ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. 2018ல காலேஜ் முடிச்ச அவரு 2019 வரைக்கும் நிறைய அரசு தேர்வுகளுக்கு படிச்சு எழுதினாரு. ஆனா எதுலயுமே பாஸ் ஆகல. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதனால 2020 வரைக்கும் கிடைச்ச சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு திரும்ப எக்ஸாம் எழுதினாரு. அப்பவும் அவருக்கு கிடைச்சது என்னவோ தொடர் தோல்விதான். இது ஒரு மனுஷனை எவ்வளவு உடைச்சிருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தொடர் தோல்விகளை பார்த்த டாக்டர் சுரேந்திரன் சார் அவரை ME படிக்க சொல்றாரு. ஆனா வேலுசாமிக்கு அதுல துளியும் இஷ்டம் இல்ல. குடும்ப சூழ்நிலை காரணமா பல தடவை அதை வேணான்னு சொல்றாரு. இருந்தாலும் தன்னோட குரு மேல இருந்த நம்பிக்கையில கடைசியா GCT கோயம்புத்தூர்ல ME மேனுஃபேக்சரிங் என்ஜினியரிங்ல சேடாரு. அந்த சமயத்துல அவருக்கு மாசம் 6000 ரூபாய் ஸ்டைபன் கிடைக்குது. ஆனா அந்த 6000 ரூபாய வச்சு அவர் என்ன செஞ்சாருன்னு நினைக்கிறீங்க? அதுல 5000 ரூபாய அப்படியே தன்னோட குடும்பத்தோட வறுமைய போக்க ஊருக்கு அனுப்பிச்சிடுவாருங்க. மாசம் முழுக்க தன்னோட சாப்பாட்டுக்கும் சொந்த செலவுக்கும் அவர்கிட்ட மிச்சம் இருந்தது வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். தன்னோட குடும்பத்துக்காக அவர் செஞ்ச இந்த மாபெரும் தியாகம் நிஜமாவே சிலிர்க்க வைக்குதில்ல? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டாக்டர் சுரேந்திரன் வெறும் ஒரு வாத்தியாரா மட்டும் இல்லாம வேலுசாமிக்கு ஒரு பெரிய அரணா மாறுறாரு. அவருக்கு தன்னோட வீட்லயே தங்கிக்க இடம் கொடுக்கறாரு. தினமும் அவருக்கு சாப்பாடு போட்டு தன்னோட 2 வீலர்லயே காலேஜ்க்கும் கூட்டிட்டு போறாரு. பாடம் சொல்லி கொடுத்ததோட மட்டும் நிக்காம ஒவ்வொரு நிமிஷமும் அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். பகுதி 3, பியூன் வேலை தந்த தர்ம சங்கடம். இப்ப சொல்லப் போற விஷயம்தான் வேலுசாமியோட பயணத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். கொஞ்சம் உங்களை அவரோட இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப வறுமையில இருக்கிறப்போ அவருக்கு ஒரு அரசு பியூன் வேலை கிடைக்குது. பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு குடும்பமே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா வேலுசாமியோ யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா ME படிச்சுட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றது? குடும்பத்துக்காக அந்த வேலையை ஏத்துக்கிறதா இல்ல குருவோட பேச்சு கேட்டு யாருக்கும் தெரியாம படிப்பை தொடர்றதா? ஒரு பெரிய தர்ம சங்கடம். இந்த சமயத்துல டாக்டர் சுரேந்திரன் கண்டிப்பா நீ படிப்பை தொடரணும் தான் அட்வைஸ் பண்றாரு. குருவோட வார்த்தைய வேத வாக்கா எடுத்துக்கிட்டு வேலுசாமி அந்த கவர்மெண்ட் வேலைய வேணான்னு சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சிடுச்சு. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட பேசுறதையே நிறுத்திக்காங்க. அவரை மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசியில டாக்டர் சுரேந்திரன் சாரோட மனைவி சசிரேகா மேடம் நேரா வேலுசாமியோட குடும்பக்கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்துற அளவுக்கு நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு. சரி, இதோட கஷ்டம் முடிஞ்சதான்னு பார்த்தா அதுதான் இல்ல. 2021ல TRB பாலிடெக்னிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாரு. அதே வருஷம் கொச்சின் ஷிப்யார்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலும் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆகிடுறாரு. ஒருவேளை நம்ம அந்த கவர்மெண்ட் வேலைய விட்டது பெரிய தப்போன்னு வேலுசாமிக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அந்த இருட்டான நேரத்திலயும் அவர் பின்வாங்காம இருக்க காரணம் சுரேந்திரன் சார் அவர் மேல வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொடுத்த ஊக்கமும் தான். பகுதி 4, அலை மாறுகிறது. இப்போ இந்த ரிசல்ட்ட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க.
இத்தனை வருஷ போராட்டம், அவரோட குருவோட தொடர் முயற்சி, இதுக்கெல்லாம் கிடைச்ச பலன் இது. 2018ல பிஇ முடிக்கும்போது வெறும் 6.5 சிஜிபிஏ வாங்கின ஒரு சாதாரண பையன் எம்இ படிக்கவே இஷ்டமில்லாம வந்து 2022ல எம்இ முடிக்கும்போது 9.4 சிஜிபிஏ எடுத்து கோல்டு மெடலிஸ்டா வர்றாரு. நிஜமாவே இது ஒரு அசாத்தியமான வளர்ச்சி இல்லையா? எம்இ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சப்போ டாக்டர் சுரேந்திரன் சார் அவரை என்ஐடி திருச்சியில பிஹெச்டி படிக்க சொல்றாரு. அவரு சொன்ன மாதிரியே கேட் எக்ஸாம் எழுதி வீட்ல சொல்லாமலேயே என்ஐடில சேர்றாரு வேலுசாமி. ஆனா அங்க இருந்த பிரஷரை தாங்க முடியாம படிப்ப பாதியிலே விட்டுட்டு வந்துடலாமான்னு அவருக்கு தோணுது. அப்போ டாக்டர் சுரேந்திரன் சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, வாழ்க்கைங்கிறது கஷ்டமாதான் இருக்கும், ஆனா அந்த கஷ்டம்தான் உன்னை வலிமையாக்கும். இந்த வார்த்தைகள் தான் வேலுசாமிக்குள்ள ஒரு புது நெருப்ப உருவாக்குச்சு. பகுதி 5. இறுதி வெற்றி. இத்தனை காலமா அவர் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்துன வியர்வைக்கும் இப்போ ஒரு பிரம்மாண்டமான பலன் கிடைக்க போகுது. ஒரு பக்கம் பிஹெச்டி ரிசர்ச், இன்னொரு பக்கம் அரசு வேலைக்கான ப்ரிப்பரேஷன்னு மாத்தி மாத்தி கடுமையா உழைக்கிறாரு. இந்த அவ்வளோ பெரிய பிரஷருக்கு மத்தியிலும் ரொம்ப குறுகிய காலத்துல அவர் எத்தனை ரீசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாரு தெரியுமா? 8. ஆமாங்க, 8 ரீசர்ச் பேப்பர்ஸ். இது நிஜமாவே ஒரு மாணவனோட அசுரத்தனமான உழைப்ப காட்டுது. இந்த உழைப்பு எப்படி ஒரு மாபெரும் வெற்றியா மாறுதல பாப்போம். 2022ல என்ஐடி திருச்சியில சேர்ந்த அவரு 2025ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் மெட்ரோ வாட்டர் போர்ட்ல ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வேலைய வாங்குறாரு. அதோட மட்டும் அவர் நிக்கலங்க. ஏப்ரல் 2026ல தன்னோட கடுமையான படிப்பை முடிச்சு அந்த கனவு பட்டமான பிஹெச்டியையும் வெற்றிகரமா முடிக்கிறாரு. ஏப்ரல் 30, 2026 அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்துச்சு. எந்த பெற்றோர் முன்னாடி வறுமையாலையும் தோல்வியாலையும் அவர் கஷ்டப்பட்டாரோ அதே பெற்றோர் முன்னாடி டாக்டர் வேலுசாமியா நின்னு தன்னோட பிஹெச்டி பட்டத்தை வாங்குறாரு. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு இருக்க முடியுமா? அந்த எமோஷனலான தருணத்துல அவர் உடனே ஃபோன் பண்ணது தன்னோட குரு சுரேந்திரன் சாருக்கு தான். வெறும் 3 வருஷத்துல நான் இந்த சாதனைய பண்ண, இந்த பயணம் முழுக்க எனக்கு முதுகெலும்பா நீங்க நின்னது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி தன்னோட மொத்த வெற்றியையும் அவருக்கு சமர்ப்பிக்கிறாரு. பகுதி 6. ஒரு ஆசிரியரின் சக்தி. சரி, இந்த மொத்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை சுருக்கமா பார்க்கலாம். ஒரு உண்மையான குருவால என்னவெல்லாம் செய்ய முடியும்? தொடர் தோல்வியில தவிச்சிட்டு இருக்கிற ஒரு மாணவனை மீட்டெடுக்க முடியும். ஒரு குடும்பத்தோட வறுமையே மொத்தமா மாத்தியமைக்க முடியும். ஒரு மாணவனோட பயத்தை போக்கி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து அந்த வெற்றி பயணம் முழுவதுக்கு ஒரு பலமான முதுகெலும்பா செயல்பட முடியும். இதுதாங்க ஒரு ஆசானோட உண்மையான சக்தி. இந்த ஆச்சரியமான பயணம் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. உங்களோட வாழ்க்கையில உங்களோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்ட அந்த வழிகாட்டி, அந்த மென்டார் யாரு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி ஒரு குரு உங்களுக்கு அமைஞ்சிட்டா அவரோட கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையும் நிச்சயமா ஒரு சரித்திரமா மாறும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து கற்போம், உயர்வோம். நன்றி.